இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, என்னாச்சுண்ணா? மச்சான் முகத்தை பார்த்தாலே பத்மா சம்மதிக்கலன்னு தெரியுது. ஆமா மச்சான், பத்மா பார்வதியை கெடுக்கிறாளா இல்ல பார்வதி பத்மாவை கெடுக்கிறாளான்னு தெரியல. கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா மச்சா. அண்ணா, கையெழுத்து போடலன்னா போட்டுன. அவங்களுக்கு இந்த சொத்துக்கு என்னென்ன சம்பந்தம்? சார், அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க பேர் தூக்குங்க சார். அவங்க கையெழுத்து போடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சிவா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம நம்ம குடும்ப வாரிசு ஜீவாவுக்காக கொடுக்கறத மனப்பூர்வமா தான் எல்லாரும் கொடுக்கணுமே தவிர அதுல யாருக்குமே வருத்தமோ மனக்கசப்போ இருக்க கூடாது. ஜீவா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த குடும்பத்துல எல்லாரும் அவன் மேல அன்பா இருக்கணும். பாவம், எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த சொந்தம்லாம் இருக்குன்னு வரப்போறான். அப்புறம் அவன் ஏதோ சொத்துக்காக வந்த மாதிரி அவனை இங்க யாரும் தப்பா நினைச்சு பேசிடக்கூடாது. நீ சொல்றதுதான் சரி ஜானகி. அதனாலதான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லி வச்ச மாதிரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்களே. எவ்வளவு நேரம் தான் பேசி பாக்குறது? என்ன நம்ம பேசுறானே, என்ன பண்றதுன்னே தெரியலனே. முடிவா என்னதான் சொல்றா? ஜீவாவை கூட்டு வந்து நிறுத்துங்க, அப்புறம் கையெழுத்து போடுறான்னு சொல்றானே. பத்மாவும் அதே தான் சொல்றா மச்சா. அவங்க ஜீவாவை நாம கண்டுபிடிக்கவே முடியாது. ஜீவா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் ஜீவாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஜீவா எங்கேயும் போயிருக்க மாட்டான். நாம பாக்குற இந்த ஊர்லயே இருப்பான். நாம பார்த்து கூட இருந்திருக்கலாம். நீதான் ஜீவாவா, நீதான் ஜீவாவான்னு அவனை நாம பார்க்கும்போது ஆச்சரியப்படலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா வருவான். நல்ல நேரத்துல வருவான். ஜீவா வரும்போது அவங்க கையெழுத்து போடுவாங்கல்ல, சந்தோஷம். அப்ப நம்ம ஜீவாவை இன்னும் தீவிரமா தேடுவோம். சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற.